ஹரி ஓம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற முத்ரா முதுகு முத்ரா. ஸோ இந்த முத்ரா ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதம். ஏன்னு சொல்றேன்னா, நம்ம எல்லாருமே டெஸ்க் ஜாப்ல இருக்கோம். இல்லை மோஸ்ட் ஆஃப் த பர்சன்ஸ் எல்லாருக்குமே முதுகு வலி ஜாஸ்தியாகவே இருக்கும். இந்த முத்ரா பண்ணுறது ரொம்பவே சிம்பிள். இதை டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணும்போது நம்மளோட லோவர் பேக் ரொம்பவே ஸ்ட்ராங் ஆகும். நம்ம லோவர் பேக்னால வர பெயின், நம்ம காலில் வரக்கூடிய பெயின், லோவர் பேக் பெயின், மிட் பேக் பெயின், ஸோ அந்த மாதிரி வரக்கூடிய எல்லா ப்ராப்ளத்தையுமே அது சரி செய்யும். ஸோ இந்த முத்ராவோட மேஜர் அட்வான்டேஜ் என்னன்னா, நம்ம உடம்புல 33 வெர்டிப்ராஸ் இருக்குது. ஸோ அந்த வெர்டிப்ராஸில் எனி கைண்ட் ஆஃப் ப்ராப்ளம்ஸ் வரும்போது தான் நம்மளோட முதுகுலையும் கழுத்துலையும் ப்ராப்ளம் வரும். ஸோ இந்த முத்ராவை நம்ம டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணும்போது அந்த ப்ராப்ளம் கொஞ்சம் கொஞ்சமாக ரிசால்வ் ஆகிட்டு நம்மளோட முதுகு ரொம்பவே பலமாக இருக்கும். இந்த முத்ரா பண்ணுறது ஈஸி. லெஃப்ட் சைடில் சின் முத்ரா, அதாவது நம்மளோட கட்டை விரலையும் நம்மளோட இண்டெக்ஸ் ஃபிங்கரையும் சேர்த்து இப்படி வச்சுக்கணும். ரைட் ஹேண்டில் நம்மளோட சுண்டு விரல், அதை தவிர நடுவிரல், அது ரெண்டையும் நம்மளோட கட்டை விரலோட நுனியோட சேர்த்துட்டு நம்மளோட ஆள்காட்டி விரலையும் நடுவிரலையும் ஸ்ட்ரைட்டாக வச்சுக்கணும். இதை கண்ணை மூடிட்டு ஒரு 20 மினிட்ஸ் நம்ம மூச்சு காற்றை மட்டும் கவனிச்சுட்டு இந்த முத்ராவில் கவனம் வைக்கணும். உங்களோட மூச்சை காற்றை மட்டும் கவனிங்க. ஸ்லோவாக கண்ணை ஓப்பன் பண்ணுங்க. இந்த முத்ராவை டெய்லி 20 மினிட்ஸ் மார்னிங் அண்ட் ஈவினிங் ப்ராக்டிஸ் பண்ண நம்மளோட முதுகெலும்பும் கழுத்தெலும்பும் ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்கும். ப்ராக்டிஸ் பண்ணி பயன்பெறுங்க. ஹரி ஓம்.